ஹாய் ஆல், பழாப்பழ அல்வா பார்க்கலாமா? சீசனில் கிடைக்குமோ மிஸ் பண்ணாமல் செய்யுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையான அளவு பழாப்பழத்தை நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சும் எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் போல் சர்க்கரைக்கு 2 கிராம்பு சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதமெல்லாம் கிடையாது, நல்லா கொதிச்சா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுக்கக்கூடிய ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்று போல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி அந்த அல்வாவோட சேர்த்துக்கலாம். பிகாஸ் அந்த அல்வா பதம் அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக கிடைக்கும். அதனால தான் இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போது நெய் விட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு கொட்டினா ரெடி. இதுக்கு ரொம்ப நெய் பிடிக்காது, கொஞ்சமாக தான் நெய் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் சேர்த்திங்கன்னா அந்த அல்வாவோட கலர் அந்த எல்லோயிஷ் கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும். வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அல்வாவுக்கு பெஸ்ட்டு சுகர் தான். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை, டேக் கேர்.